நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நாள், இந்த சீசனை டிஃபைன் பண்ண போகிற நாள் வந்துருச்சு. நான் ரிஜான், இது உங்கள் ரெட் கார்னர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூரோப்பா லீக் குவார்ட்டர் ஃபைனல் செகண்ட் லெக் பற்றி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். போன வாரம் வியாழக்கிழமை ஒலிம்பிக் லியான் ஸ்டேடியத்தில் நம்ம போய் ஃபஸ்ட் லெக்கில் அவங்களோட மோதி 2-2 ட்ரா பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் ஜெயிக்க வேண்டிய கேமு. ஃபைனல் கிக் ஆஃப் த கேமில் கோல் கன்சீட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சீசன் ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு பல பிரச்சனைகள், எல்லாத்தையும் தாண்டி யூரோப்பா லீக் குவார்ட்டர் ஃபைனல் வந்துட்டோம். ஈஸியாக ஃபஸ்ட் லெக்லேயே லீடு எடுத்துருக்க வேண்டிய கேமு. 2 கோல் கன்சிடர் பண்ணதுமே தேவையில்லாத முறையில் கன்சிடர் பண்ணி 2 கோல் கன்சிடர் பண்ணோம். இல்லைனா இந்நேரம் 2-0 நம்ம லீடு எடுத்து ரொம்ப ஃப்ரீயாக வந்திருக்கலாம், ரொம்ப அட்வான்டேஜோட கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்திருக்கலாம். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மேட்ச்லேயே நம்ம தான் ஃபேவரெட்டு. இருந்தாலும் நாக் அவுட்டு அப்படிங்கும் போது எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அன்னைக்கு எந்த டீம் பெட்டராக விளையாடுதோ அந்த டீம் ஜெயிக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட ஆப்போசிட் சைடுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே மென்டலாக ரொம்ப ட்ரை ஆகியிருக்காங்க. கான்ஃபிடென்ஸே சுத்தமாக கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. லாஸ்ட் சண்டே நியூகாஸ்டல் கூட விளாண்டப்போ ஜெர்சிக்கு ஹாம்ஸ்ட்ரிங்னாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அமோரிம் சொல்லியிருக்காரு சீசன் ஃபுல்லாக அவர் அவுட் அப்படின்ட்டு. நம்மளோட மேலே விளையாடுற அந்த 3 பேரில் பெஸ்ட்டாக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணது அமாடுக்கு அப்புறம் ஜெர்சி தான். அவர் இப்போ இன்ஜுரி, அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஒரு முக்கியமான கேமுக்கு நம்ம போகும்போது. இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமோரிம் சொன்னது, டிலைட் இந்த சீசன் வருவார், ஆனால் எப்போங்கிறது தெரியல, ஒன்றும் ஃபுல்லாக அவர் ரெக்கவர் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஜானி எவன்ஸ் இன்ஜுரியிலேருந்து இன்றைக்கி டீமோடு ஜாயின் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் நாளைக்கு நடக்க போகிற கேமில் அவரால் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா கோல் கீப்பர் ஒனானான்னு அமோரிமா சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் கோல் கீப்பர் கன்ஃபார்மாக ஒனானா தான் பண்ண போகிறாரு. இந்த ஒரு வாரமாக பெரிய டாக் ஆஃப் த டவுனே யாருன்னு பார்த்தோம்னா ஒனானா தான். ஃபுல்லாக போட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக அவரை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி போன லியான் கேமுக்கு முன்னாடி அவர் போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பேடாக இருந்த வசி 1 வீக்காக ஃபுல்லாக டாக் ஆஃப் த டவுன் ஒனானாவை தான் இருந்தார். அவருக்கு நல்ல ஒரு ரெஸ்ட்டு. சண்டே கேமில் அவர் விளையாடல, பைண்டர் ஆடினார். ஸோ மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு 1 வீக் டைம் கேப் கொடுத்தாங்க. அமோரிமும் இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒனானா பற்றி கேள்வி கேட்கும்போது, ஒனானா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயரு, அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு நல்ல பிளேயர்னு இன்டரில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிளேயரோட கெரியரில் வரதான் செய்யும். அவர் கண்டிப்பாக இந்த இதுலேருந்து முன்னேறி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இப்போ பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமில் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்போடு இருக்கிறோம். எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நடக்கலை, டீமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறேன், அதே மாதிரி தான் ஒனானாவும் அப்படின்னு ஒனானாக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பூஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல சைனு முக்கியமான கேமுக்கு போகிறப்ப. ஸோ கன்ஃபார்மாக கோல் கீப்பர் ஒனானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த முக்கியமான கேமுக்கு என்னோடய பேக் 3 சென்டர் டிஃபெண்டர் ஹாரி மெக்வயர் நான் வைக்கிறேன். இந்த டீமுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயரு. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தையும் தாண்டி அவர் மென்டலாக ஒரு ஸ்ட்ராங் மேன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. கேம்லேயும் அவர் டீம் மேன். ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக மெக்வயர் விளையாடுவாருன்ட்டு எனக்கு தோணுது. ரைட் சென்டர் டிஃபெண்டர் என்னோடய கால் மஸ்ராவி. உண்மையாக சொல்லணுன்னா அவர் இந்த சீசன் சம்மரில் நம்ம வாங்கும்போது அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்ட்டு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மர் இந்த சீசன் நம்ம டீமோட பிளேயர் பார்த்திங்கன்னா மஸ்ராவி. ஸோ அவர் ரைட் சென்டர் பேக். லெஃப்ட் சைடு சென்டர் பேக்கை பொறுத்த வரைக்கும்
ஏடன் ஹேவன் வந்து ட்ரைனிங்கில் வந்து இன்ஜுரி ஆகிருக்காப்புல. ஸோ அவர் வந்து ஸ்டில் இந்த மேட்ச் விளையாட மாட்டாருன்னு சொல்லி அமரும் சொல்லியிருக்காப்புல. ஸோ அது மாதிரி போன நியூகாஸ்டல் மேட்ச் மாதிரி லெஃப்ட் சென்டர் பேக் வந்து லெனி யரோவை நான் போடுறேன். மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் தாலா வந்து லாஸ்ட் சீசன் நம்மளோட கிளப்போட பிளேயர் ஆஃப் த சீசன். ஆனால் அவர் வந்து இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் பெர்ஃபார்ம் பண்ண மேட்ச்சில் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ கன்ஃபார்மாக வந்து ஃபிசிக்கலாகவும் அவர் வந்து ஃபுல் ஃபிட்டாக இருக்கார். ஸோ தாலோ. சென்ட்ரல் மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் பிவட் ரோல் ஆட போகிற 2 பேர் டபுள் பிவட்டில் கேசிமீரோ 1, உகார்டே 2வது. இந்த 2 பேர். கேசிமீரோ வந்து சண்டே வந்து விளையாடலை கேமு. ஸோ அவர் நல்லா ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்காப்புல. அது வந்து உண்மையிலேயே தேவையான ஒரு ரெஸ்ட் அவருக்கு. அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் வந்து உண்மையிலே பிக் மேட்ச் பிளேயர். லாஸ்ட் சீசன் கூட வந்துட்டு நமக்கு அந்த யூரோப்பா லீக் கண்டென்ஷனில் இருக்கும்போது போர்மந்தோட வந்து ஒரு பிக் கேமில் வந்து கோல் போட்டிருப்பார். அந்த மாதிரி அவர் வந்து பிக் கேமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். உகார்டே சொல்ல வேண்டியதில்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர் நமக்கு அவர் இந்த சீசனில். லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் டோர்கு. அவரோட பேஸ் தான் வந்து உண்மையிலேயே ஹைலைட்டு. இந்த ஒரு 2-3 கேமாக வந்து அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அந்த ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு உள்ளே வந்தவருக்கு அந்த பழைய ஃபார்ம் ஒன்றும் வரல. இருந்தாலும் அவரோட பேஸு, கண்ட்ரோல், அந்த அவர் கிராஸ் போடுறது இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருக்குது. அதை கன்வெர்ட் பண்ணுறோமாங்கிறத பார்ப்போம். லெஃப்ட் சைடு மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டோகு. அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரைட் விங்கில் மேன்சன் மவுண்ட் 2 சீசனாக நம்மளோட இருக்காப்புல. ஃபுல்லாக 90% கேம் வந்து இன்ஜுரியிலே போயிடுச்சு. அவருக்கு நல்ல பிக் மேட்ச் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செல்சியோடலாம் நல்லா ஆடி இருக்காப்புல. சாம்பியன்ஸ் லீக் வின்னர். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது மேன்சன் மவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. லெஃப்ட் சைடில் கிரனாச்சோ ரவா இருக்காப்புல. நிறையா ஸ்கோர் பண்ண வேண்டிய சான்சஸ்லாம் மிஸ் பண்ணுறாப்புல. நிறையா சிக்ஸர் அடிக்கிறாப்புல தூக்கி. ஆனாலும் அந்த பேஸ் இருக்குது, பால் கண்ட்ரோல் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பிக் கேமில் யூஸ் ஆகும். சென்ட்ரு வந்து நான் வந்து புர்னோ ஃபெர்னாண்டஸ் ஃபால்ஸ் 9ஆக யூஸ் பண்ண போகிறேன். ஹாய்லேண்ட் வந்து கான்ஃபிடென்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கார். ஸோ அவரை வந்து கேம் போக எப்படி இருக்குது சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு ஆட வைக்கலாம். உண்மையிலே ஜெஸ்க்கு இல்லாத டீமுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். புருனோ நல்ல ஒரு பர்ஃபார்மர். நம்மளோட வந்து எப்படி சொல்கிறது, ரீசெண்ட் டைமில் வந்து ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அவர் தான். அசிஸ்ட் மெஷின், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவரை பற்றி. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கேம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து 2-0 ஜெயிப்போன்னு தோணுது. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பை.